இன்றைக்கி லஞ்சுக்கு கோவக்காய் கறி குழம்பு செய்ய போகிறேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 4 சில்லு தேங்காய், 3 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, 4-5 பீஸ் முந்திரி, இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண கோவக்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 2 பிரிஞ்சி இலை, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, நறுக்கின பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நம்ம டேஸ்டான கோவக்காய் கறி குழம்பு ரெடி.